நீங்க தொடங்கிய பேங்க் அக்கவுண்ட் இல்லனா மாணவ பருவத்தின் போது தொடங்கப்பட்ட வங்கி கணக்குன்னு உங்களோட ஏதோ ஒரு வங்கி கணக்கு இப்போ ஆக்டிவா இல்லாம இருக்கலாம். யாருக்கு தெரியும், அதுல கொஞ்சம் பணம் கூட இருக்கலாம். அந்த பணத்தை இப்போ எடுக்க முடியுமா? அப்படி எடுக்க முடியும்னா என்ன செய்யணும்? ஆர்பிஐ சொல்வது என்ன? விரிவா பார்க்கலாம். இந்தியாவில் பல பேங்க் அக்கவுண்ட்ஸ் பல வருஷங்களா ஆக்டிவா இல்லாம இருக்குன்னு சொல்லும் ஆர்பிஐ அந்த பணத்தை உரிய நபர்கள் மீட்டெடுக்க ஒரு சிறப்பு முகாமை ஏற்படுத்தி இருக்கு. 2 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை ஆக்டிவா இல்லாத வங்கி கணக்குகள் 10 ஆண்டுகளுக்கு மேல கோரப்படாம இருக்கக்கூடிய வங்கி டெபாசிட்டுகளை ஆர்பிஐன்னு சொல்லப்படும் இந்திய ரிசர்வ் வங்கி DEA சொல்லப்படும் கல்வி அண்ட் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்றிவிடும். அண்ட் உங்களோட அந்த பணத்தை நீங்க இப்போ கூட தாராளமா மீட்டெடுக்க முடியும். நீங்க எந்த வங்கியில கணக்கு வச்சிருக்கிறீங்களோ அந்த வங்கியின் உங்களுடைய கிளை இல்லனா குறிப்பிட்ட வங்கியோட ஏதேனும் ஒரு கிளைக்கு போகணும். அண்ட் அந்த கிளையில உங்களுடைய ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு KYC ஆவணங்களை சப்மிட் பண்ணணும். இப்போ அந்த வங்கி நீங்க சப்மிட் பண்ண ஆவணங்களை சரிபார்த்த பிறகு பொருத்தமா இருந்தா உங்களுடைய பணம் உங்களுக்கு வட்டியுடன் கொடுக்கப்படும் சொல்றாங்க ஆர்பிஐ. இந்த பணத்தை யாரெல்லாம் கோர முடியும் என்ற கேள்விக்கு உங்களோட வங்கி கணக்கா இருக்கும் பட்சத்துல இந்த பணத்தை உரிய ஆவணத்தை கொடுத்து நீங்களே போய் பெற முடியும். ஒருவேளை ஆக்டிவா இல்லாத இறந்தவர்களின் வங்கி கணக்குகள் இருக்கக்கூடிய பணத்தை அவர்களுடைய நாமினிகள் உரிய ஆவணத்தை கொடுத்து கோர முடியும். கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும் இந்தியா முழுக்க இந்த பணத்தை மக்கள் கோருவதற்கான சிறப்பு முகாம்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தப்பட்டு வருவதாகவும் அங்கு சென்று கூட உங்களுடைய பணத்தை பெறுவதற்கான உதவியை பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லும் ஆர்பிஐ கோரப்படாத டெபாசிட்டுகள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய வங்கியின் இணையதளம் இல்லனா இந்திய ரிசர்வ் வங்கியின் UDGAM அப்படிங்கிற இணையதளத்திலும் தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்றாங்க.